அன்பர்களுக்கு வணக்கம். குடி டிவி மற்றும் குடி ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய தேவி காளராத்திரி என்று அழைக்கப்படுகிறாள். இந்த தேவி மாந்திரிக தந்திரிக வித்தியைகளிலே மிகவும் சிறப்பானவள். தேவியோடு சும்ப நிசும்பர்கள் என்ற அரக்கர்கள் போர் புரிந்தார்கள், கடும் போர். அந்த ராட்சசர்கள் மிகவும் மாயா வித்தையில் கைத்தேர்ச்சி பெற்றவர்கள். தேவியிடம் நேர்முறையாக யுத்தம் செய்யாமல் மறைந்து மாயமாய் ஆகாயத்தில் இருந்து தோன்றி மாயா யுத்தம் செய்தார்கள். மாயைக்கெல்லாம் மாயை மகாமாயா என்று அழைக்கப்படும் அந்த காளராத்திரி தேவி அந்த சும்ப நிசும்பர்களின் மாயை துடித்துடியாக்கி பொடி பொடியாக்கி அவர்களை வீழ்த்தினார்கள். அப்படி இரத்த பீஜன் என்ற ஒரு மகா அரக்கன் இருந்தான். அவன் கடும் தவம் செய்து ஒரு வரம் பெற்றான். அவனை யாராவது துன்புறுத்தினால் அவனுடைய உடலிலிருந்து வரும் ஒவ்வொரு இரத்தத்திலிருந்தும் ஒரு இரத்த பீஜன் உருவாகுவான். அப்படி ஒரு வரம் வாங்கிய இரத்த பீஜன் தேவியுடன் போரிட வருகிறான், சும்ப நிசும்பர்களுக்காக, மகிஷாசுரனுக்காக. அப்படி வரும் அந்த வேளையிலே அந்த இரத்த பீஜன் உடலிலிருந்து போரிலே இரத்தம் சிந்தி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிந்துக்கள் கீழே விழுகின்றன. அதிலிருந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இரத்த பீஜர்கள் உருவாகி தேவி மேலே பாய்கிறார்கள், தேவி சேனை மேலே பாய்கிறார்கள். மாயைக்கெல்லாம் மகாமாயா என்று அழைக்கப்படும் அந்த தேவி காளராத்திரி இவனுடைய மாயையெல்லாம் அகற்றி காளி தேவியை வைத்து அவனுடைய ஒரு துளி ரத்தம் கூட கீழே சிந்தாமல் தன்னுடைய நாக்கை நீட்டமாக நீட்டி அதிலே எப்பொழுதுக்கப்பொழுது அந்த முழு இரத்தத்தையும் அவனை உறிஞ்சிவிட்டு அவனை அழித்து நாசமடைக்கிறாள். இப்படி நம் வாழ்விலே கூட இந்த மாயா சக்திகளால் கண்ணில் தெரியாத அதிருஷ்ட சக்தி என்போம், கண்ணில் பார்க்க முடியாது கண் திருஷ்டிகள், பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரிகம் போன்ற எந்த விதமான ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் இன்று தேவியை நாம் காளராத்திரி வடிவிலே கடுகெண்ணெய் தீபம் அல்லது எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி அம்பாளை வழிபட வேண்டும். சிகப்பு நிற மலர்களை கொடுங்கள், சிகப்பு பழங்களை தேவிக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் நைவேத்தியமாக. மற்றும் இனிப்பு பொருட்களை தேவிக்கு வழங்கி நீங்களும் சாப்பிட்டு பக்தர்கள் அனைவருக்கும் கொடுங்கள். இன்று காளராத்திரி தேவியினால் அனைத்து மங்களங்களும் உண்டாகட்டும். உங்கள் வாழ்விலே